ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம புணர்ச்சி விதிகள் பத்தி தான் பார்க்க போறோம். புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நிறைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவதுதான் புணர்ச்சி. அப்ப நிறைமொழி வருமொழி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த பாடம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு எடுத்திருக்கோம். இதுல இந்த முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து வந்துட்டு நிறைமொழி, அதனை தொடர்ந்து வரும் எழுத்து தான் வந்துட்டு வருமொழி. ஓகேங்களா? இதுல இப்ப மூணாவதாக ஒரு எழுத்து வருது அப்படின்னா, இப்ப இந்த கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற எழுத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கற்று அப்படிங்கிறது நிறைமொழியா மாறும். கொண்டேன் அப்படிங்கிறது வந்துட்டு வருமொழியாக வரும். சரிங்களா? அதாவது நிறைமொழியை தொடர்ந்து வரும் எழுத்து வார்த்தை வந்துட்டு வருமொழி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உயிரேற்று புணர்ச்சி அப்படிங்கறதான் பாக்குறோம். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, சிலை பிளஸ் அழகு சீக்வல் டு சிலை அழகு அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த சிலை அப்படிங்கிற வார்த்தை தான் வந்துட்டு நிலைமொழி, அழகு அப்படிங்கிறது வருமொழி. ஓகேங்களா? இப்ப இந்த நிலைமொழியில கடைசி வார்த்தை என்ன எழுத்து அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப லை அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிறோம். இது வந்துட்டு உயிர்மை எழுத்து. இப்ப இந்த உயிர்மை எழுத்தை நம்ம பிரிக்கிறோம், இல் பிளஸ் ஐ அப்படின்னு பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் பொழுது கடைசி எழுத்தாக நமக்கு உயிரெழுத்து வந்துட்டு கிடைக்குது. சரிங்களா? அப்ப இந்த நிலைமொழியினுடைய உயிரெழுத்து வந்துட்டு இந்த ஐ. ஓகேங்களா? அப்ப உயிரேற்ற புணர்ச்சி அப்படிங்கிறது நிலைமொழியினுடைய ஈற்று எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதுதான் வந்துட்டு உயிரேற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெய்யேற்று புணர்ச்சி. மெய்யேற்று புணர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. மண் பிளஸ் அழகு சீக்வல் டு மண்ணழகு அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த மண் அப்படிங்கிற வார்த்தை தான் நிலைமொழி, அழகு அப்படிங்கிறது வருமொழி. இப்ப இந்த நிலைமொழியில கடைசி எழுத்து வந்துட்டு மெய்யெழுத்தாக இருக்கு. இப்ப நம்ம வந்துட்டு உயிரேற்ற புணர்ச்சியில உயிர்மை எழுத்தாக இருந்ததுனால நம்ம அதை பிரிச்சு வந்துட்டு கடைசி எழுத்து என்ன எழுத்துங்கிறத பார்த்தோம். இப்ப இதுல வந்துட்டு உங்களுக்கு மெய்யெழுத்து தான் இருக்கு. சோ நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அதைதான் வந்துட்டு நம்ம மெய்யேற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா நிலைமொழி பிளஸ் வருமொழி. இந்த வருமொழியை தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? வருமொழியினுடைய முதல் எழுத்து என்ன எழுத்தாக இருக்குங்கிறத பார்க்கணும். இப்ப பொன் பிளஸ் உண்டு அப்படின்னு இருக்கு. அந்த உண்டு அப்படிங்கிற வார்த்தையில ஊ என்பதுதான் வருமொழியினுடைய முதல் எழுத்து. இப்ப இந்த ஊ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து. அப்ப உயிர் முதல் புணர்ச்சி அப்படிங்கிறது வருமொழியினுடைய முதலெழுத்து என்ன எழுத்தாக இருக்கும். இப்ப வருமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு பாக்குறோம். இந்த இடத்துல வருமொழியினுடைய முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அதுதான் மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? அதாவது இந்த இடத்த பாருங்க, பொன் பிளஸ் சிலை அப்படின்னு இருக்கு. இதுல பொன் அப்படிங்கிறது நிறைமொழி, சிலை அப்படிங்கிறது வருமொழி. இந்த வருமொழியினுடைய முதலெழுத்து நமக்கு உயிர்மை எழுத்தாக இருக்கு. அப்ப நம்ம அதை பிரிச்சு பாக்குறோம். ஓகேங்களா? பிரிக்கும் போது இச்சி பிளஸ் இ, அதான் சி அப்படின்னு சொல்றோம். அப்ப இச் அப்படிங்கிறது உங்களுக்கு மெய்யெழுத்து. அப்ப வருமொழியினுடைய முதல் எழுத்துங்கிறது மெய்யெழுத்தாக இருக்கிறதுனால அதை மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இப்ப உயிரேற்று புணர்ச்சி மெய்யேற்று புணர்ச்சி அப்படின்னு ஈற்று அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னாவே நீங்க வந்துட்டு நிலைமொழிய தான் வந்துட்டு கவனிக்கணும். சரிங்களா? அதே வந்துட்டு உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி முதல் அப்படின்னு வந்துச்சுனாவே நீங்க வந்துட்டு வருமொழியை தான் வந்துட்டு கவனிக்கணும். சரிங்களா? அடுத்து நாம இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம இயல்பு புணர்ச்சி பத்தி தான் பார்க்க போறோம். இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது இரண்டு சொற்கள் சேரும் பொழுது எந்த மாற்றமும் நிகழல அப்படின்னா அததான் நம்ம இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புரியும். இப்ப தாய் பிளஸ் மொழி அப்படின்னு இருக்கு. இந்த தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமொழியும் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய வருமொழியும் சேரும் பொழுது நமக்கு எந்த எழுத்துமே இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு தோன்றவும் இல்லை, மறையவும் இல்லை, திரியவும் இல்லை. ஓகேங்களா? அததான் வந்துட்டு நம்ம இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. உடல் பிளஸ் ஓம்பல் அப்படின்னு இருக்கு. இது சேர்ந்து ஒழிக்கும் போது உடலோம்பல் அப்படின்னு வருது. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல லோ அப்படிங்கிற வார்த்தையில வந்துட்டு நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இல் பிளஸ் ஓ அப்படின்னு சொல்லிட்டு இதே எழுத்துக்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்ப அதாவது நிலைமொழியும் வருமொழியும்
எந்த மாற்றமும் இன்றி இணைவதை தான் நம்ம இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி அப்படிங்கிறது நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போது ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும், ஏதோ ஒரு எழுத்து மறைந்திருக்கும், இல்ல புதுசா ஒரு எழுத்து தோன்றி இருக்கும். ஓகேங்களா? அததான் நம்ம விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இப்ப விகார புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தோன்றல் விகாரம். அதாவது நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது உங்களுக்கு புதிதாக ஒரு எழுத்து தோன்றும். ஓகேங்களா? இப்ப தமிழ் பிளஸ் தாய், தமிழ் தாய் அப்படின்னு இருக்கு. அப்ப அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு புதிதாக தோன்றி இருக்கு. அததான் நம்ம தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கெடுதல் விகாரம். கெடுதல் விகாரம் அப்படிங்கிறது 2 எழுத்துக்கள் சேரும், 2 சொற்கள் சேரும் பொழுது உங்களுக்கு ஒரு எழுத்து மறையும். ஓகேங்களா? அதுதான் நம்ம கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, மனம் பிளஸ் மகிழ்ச்சி அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல இரண்டும் சொற்களும் சேரும் பொழுது நமக்கு இம் என்ற மெய்யெழுத்து உங்களுக்கு மறையுது. ஓகேங்களா? இந்த இம் என்ற மெய்யெழுத்து இந்த இடத்துல உங்களுக்கு மறையுது. ஓகேங்களா? அதுதான் நம்ம கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திரிதல் விகாரம். அதாவது வில் பிளஸ் கொடி, விற்கொடி அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வில் என்ற எழுத்து, வில் என்ற சொல்லுல உள்ள இல் என்ற எழுத்து மட்டும் உங்களுக்கு இர் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தாக மாறுது. ஓகேங்களா? அதாவது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக உங்களுக்கு மாறுது. அதுதான் நம்ம திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரம். அதாவது இப்ப நம்ம தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாற்றம் நிகழ்றதுதான் நம்ம பார்த்தோம். இப்ப ஒரே சொல்லிலே உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்றங்களும் நிகழும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நாடகம் பிளஸ் கலை அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இம் என்ற மெய்யெழுத்து உங்களுக்கு மறைஞ்சி நாடக பிளஸ் கலை அப்படின்னு மாறுது. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு புதிதாக ஒரு எழுத்து தோன்றி நாடக கலை அப்படின்னு மாறுது. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த சொல்லுல உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா ஒரு கெடுதல் விகாரமும் நடந்திருக்கு, ஒரு தோன்றல் விகாரமும் நடந்திருக்கு. ஓகேங்களா? இத மாதிரியும் நமக்கு சொற்கள் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம உயிரீற்று புணர்ச்சியும் மெய்யீற்று புணர்ச்சி பத்தி பார்க்கலாம். இப்ப நாம உயிரீற்று புணர்ச்சி பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதுதான் உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப நம்ம உயிரீற்று புணர்ச்சியின் கீழ் வரக்கூடிய விதிகளை வைத்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் காச தாப்ப மிகும் விதவாதன மண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல்ல இந்த லைன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விதி இதுதான். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் காச தாப்ப மிகும் அப்படிங்கிற விதிப்படி எப்படி எழுத்துக்கள் தோன்றுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பலா பிளஸ் சுலை அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த பலா அப்படிங்கிற வார்த்தையில லா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரிக்கிறோம், இல் பிளஸ் ஆ அப்படின்னு கிடைக்குது. இந்த ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து. அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்து வருமொழியினுடைய முதல் எழுத்து வல்லின எழுத்தாக இருந்தால் உங்களுக்கு அந்த வல்லின எழுத்தினுடைய மெய்யெழுத்து அப்படிங்கிறது தோன்றும். ஓகேங்களா? அதாவது இந்த 2 எழுத்துக்களும் இணையும் போது இடையில் அந்த வல்லின எழுத்தினுடைய மெய்யெழுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு தோன்றும். ஓகேங்களா? இப்ப அடுத்து பாருங்க, பனி பிளஸ் போர் அப்படின்னு இருக்கு. இப்ப இதுல பனி அப்படிங்கிறதுல இந்த நீ அப்படிங்கிற வார்த்தையை இன் பிளஸ் இ அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அப்ப நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து இ உயிரெழுத்தாக இருக்கு. வருமொழியினுடைய முதல் எழுத்து உங்களுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வல்லின எழுத்தாக இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த 2 எழுத்துக்களும் சேரும் பொழுது உங்களுக்கு இடையில இப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வல்லின மெய்யெழுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு தோன்றுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திணை பிளஸ் துணை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல இந்த நை அப்படிங்கிற வார்த்தைய நம்ம 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா இன் பிளஸ் ஐ அப்படின்னு கிடைக்கும். அப்ப நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்தாக இருக்கு. இப்ப துணை அப்படிங்கிறதுல தூ அப்படிங்கிறது உங்களுக்கு வல்லின எழுத்து. ஓகேங்களா? அப்ப இந்த 2 எழுத்துக்களும் சேரும் பொழுது நமக்கு இத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வல்லின மெய்யெழுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு தோன்றுது. அதாவது
இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன். அதாவது நிலைமொழியில இருக்கக்கூடிய இந்த உயிர்முன் காச தப்ப மிகும். அதாவது வருமொழியில வந்துட்டு வல்லின எழுத்து வந்தால் அந்த அந்த எழுத்தினுடைய மெய்யெழுத்து மிகும் அப்படிங்கிறத இந்த விதியின்படி நமக்கு எழுத்துக்கள் வந்துட்டு உருவாகுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உடம்படு மெய் அப்படின்னு சொல்றோம். உடம்படு மெய் அப்படின்னா உங்களுக்கு வந்து உயிர் முன் உயிர், அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருக்கும், வருமொழியினுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கும். அப்படி இரண்டு எழுத்துக்களும் உயிரெழுத்தாக இருந்து இணையும் பொழுது நமக்கு வந்துட்டு அதாவது யகர மெய்யெழுத்தும் பகர மெய்யெழுத்தும் உங்களுக்கு இடையில் வந்துட்டு தோன்றும். அதை பத்தி தான் நம்ம உடம்படு மெய் அப்படிங்கிற டாபிக் கீழே பார்ப்போம். சோ இதுல வந்துட்டு நீங்க 3 விதிகள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐ இந்த 3 எழுத்துக்கள், அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்துக்களாக ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 எழுத்துக்கள் இருந்து வருமொழியினுடைய முதல் எழுத்துக்களாக உயிரெழுத்துக்கள் வந்தால் நமக்கு யகர மெய்யெழுத்து தான் வந்துட்டு உங்களுக்கு இடையில வந்துட்டு தோன்றும். ஓகேங்களா? இதே வந்து அடுத்த விதி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த ஐன்னு சொல்லக்கூடிய இந்த 3 எழுத்துக்கள் அல்லாமல் பிற உயிரெழுத்துக்கள் வந்துட்டு நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்துக்களாக இருந்து வருமொழியினுடைய முதல் எழுத்துக்களாக உயிரெழுத்துக்கள் வரும் பொழுது அந்த 2 எழுத்துக்களும் இணையும் பொழுது நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பகர மெய்யெழுத்து அப்படிங்கிறது இடையில் வந்துட்டு தோன்றும். ஓகேங்களா? இது வந்துட்டு 2வது விதிக்கு. 3வது விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிரெழுத்து நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தாக இருந்தால் உங்களுக்கு அதாவது யகர மெய்யெழுத்தும் பகர மெய்யெழுத்தும் 2 எழுத்துக்களுமே வந்துட்டு உங்களுக்கு தோன்றும். ஓகேங்களா? இந்த 3 விதியை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப ஐ அந்த 3 எழுத்துக்கள் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்துக்களாக இருந்தால் அதுக்கு வந்துட்டு யகர மெய்யெழுத்து தோன்றும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப காட்சி அழகு அப்படின்னு இருக்கு. இதுல காட்சி அப்படிங்கிற வார்த்தை வந்து நிலைமொழி. இந்த நிலைமொழியில உங்களுக்கு சி அப்படிங்கிற வார்த்தைய நம்ம பிரிக்கிறோம். இச் பிளஸ் இ அப்படின்னு இருக்கு. அப்ப நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து நமக்கு உயிரெழுத்தாக இருக்கு. இப்ப வருமொழியினுடைய முதல் எழுத்தும் வந்துட்டு உங்களுக்கு உயிரெழுத்தாக இருக்கு. அப்ப இந்த நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் உயிரெழுத்தாக இருந்து வருமொழியினுடைய முதலெழுத்தும் உயிரெழுத்தாக இருந்தால் நமக்கு யகரமை தோன்றும். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு என்ற எழுத்து வந்துட்டு உயிரெழுத்தாக வந்திருக்கிறதுனால நமக்கு யகரமை தோன்றுது. ஓகேங்களா? இதே அடுத்த இதுல பாருங்க, தீயணைப்பான் அப்படின்னு இருக்கு. அதாவது தீ பிளஸ் அணைப்பான் அப்படிங்கிறதுல இந்த தீய வந்துட்டு நம்ம பிரிக்கும் பொழுது நமக்கு இத்து பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரெழுத்து கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து நமக்கு உயிரெழுத்தாக இருக்கு, வருமொழியினுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கு. அதுலயும் இந்த ஈற்றெழுத்துங்கிறது நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தா இருக்கு. ஓகேங்களா? அப்ப வந்துட்டு நமக்கு இடையில் தோன்றக்கூடிய எழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னா யகர மெய்யெழுத்தாக இருக்கும். ஓகேங்களா? இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, கலையறிவு அப்படின்னு இருக்கு. இப்ப கலை பிளஸ் அறிவு அப்படின்னு பாக்குறோம். இப்ப இந்த கலை அப்படிங்கிறதுல லை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இல் பிளஸ் ஐ அப்படிங்கிற எழுத்து, இல் பிளஸ் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்து நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து நமக்கு உயிரெழுத்தாக இருக்கு, வருமொழியினுடைய முதல் எழுத்தும் நமக்கு உயிரெழுத்தாக இருக்கு. அந்த ஈற்றெழுத்து வந்துட்டு ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தாக இருக்கு. அப்பனா நமக்கு யகர மெய்யெழுத்து உங்களுக்கு தோன்றும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு முதல் விதி. 2வது விதி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து நமக்கு இந்த 3 எழுத்துக்கள் அல்லாத பிற உயிரெழுத்துக்களாக இருந்து வருமொழியினுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்து நமக்கு 2 எழுத்துக்களும் சேரும் பொழுது இடையில் வந்துட்டு நமக்கு பகர மெய்யெழுத்துங்கிறது உருவாகும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு விதி 2. சோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மாவிழை அப்படின்னு இருக்கு. இதுல மா பிளஸ் இலை அப்படின்னு இருக்கு. இப்ப அந்த மா அப்படிங்கிற
நிலைமொழியை நம்ம பிரிக்கும் பொழுது இம் பிளஸ் ஆ அப்படின்னு கிடைக்குது. இப்ப ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்துட்டு நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக இருக்கு. இப்ப வருமொழியினுடைய முதல் எழுத்தும் நமக்கு உயிரெழுத்தாக இருக்கு. இப்ப இந்த 2 எழுத்துக்கள் சேரும் பொழுது நமக்கு வகர மெய்யெழுத்து தோன்றும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இ ஐ அப்படிங்கிற எழுத்து தவிர பிற எழுத்துக்கள் வந்துட்டு ஈற்றெழுத்தாக இருந்தால், பிற உயிரெழுத்துக்கள் வந்து ஈற்றெழுத்தாக இருந்தால் நமக்கு வகர மெய்யெழுத்து அப்படிங்கிறது தோன்றும். ஓகேங்களா? அடுத்து நம்ம விதி 3 பார்த்தோம் அப்படின்னா, ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து வந்துட்டு உங்களுக்கு நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தாக இருந்து, இதே வந்துட்டு வருமொழியினுடைய முதலெழுத்தும் உங்களுக்கு உயிரெழுத்தாக இருந்தால், அதாவது எகர மெய்யும் வகர மெய்யும் 2 எழுத்துக்களுமே வந்துட்டு உங்களுக்கு தோன்றும். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சேயிழை அப்படின்னு இருக்கு. இதுல சே பிளஸ் இலை அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா? இப்ப சே அப்படிங்கறது இச் பிளஸ் ஏ அப்படின்னு பிரிக்கிறோம். அப்ப ஏ அப்படிங்கிறது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து. இப்ப வருமொழியினுடைய முதல் எழுத்தும் உங்களுக்கு இலை அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஏ வந்துட்டு நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தாக வந்து வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன எழுத்து தோன்றுது அப்படின்னா எகர மெய்யெழுத்துங்கிறது உங்களுக்கு தோன்றுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேவடி அப்படின்னு இருக்கு. இப்ப இதுல சே அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து நிலைமொழி. ஓகேங்களா? நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து ஏ அப்படிங்கிற எழுத்துல உயிரெழுத்தாக வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு இவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகர மெய்யெழுத்தும் தோன்றுது. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு உங்களுக்கு விதி 3. அதாவது ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரெழுத்தானது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு எகர மெய்யும் தோன்றும் வகர மெய்யும் தோன்றும். ஓகேங்களா? இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்துட்டு உங்களுக்கு நன்னூல்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு லைன். ஓகேங்களா? ஈ ஐ வழி எவ்வும் ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படும் மெய் என்றாகும் அப்படின்னு சொல்லி நன்னூல்ல உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய லைன் தான் இது. சரிங்களா? அடுத்து நம்ம மெய்யீற்று புணர்ச்சியில வரக்கூடிய விதிகள் பத்தி பார்க்கலாம். இப்ப நாம மெய்யீற்று புணர்ச்சியின் கீழ் வரக்கூடிய விதிகள் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி மெய்யீற்று புணர்ச்சினா என்னன்னு பார்த்திருக்கோம். நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம அந்த மெய்யீற்று புணர்ச்சியின் கீழ் வந்துட்டு ஒரு 3 விதிகள் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் விதி பாருங்க, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு நன்னூல்ல தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, வாயொலி அப்படின்றது. அப்ப வாய் பிளஸ் ஒலி அப்படின்னு பிரிச்சு எழுதும்போது நமக்கு நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருக்கு, வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கு. ஓகேங்களா? இப்படி நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தும் அந்த வருமொழியினுடைய முதல் எழுத்தான உயிரெழுத்தும் வந்துட்டு நமக்கு சேர்ந்து யோ அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப இததான் நம்ம உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விதி 2. விதி 2க்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மண் பிளஸ் மகள் அப்படின்னு இருக்கு. மண் பிளஸ் மகள் அப்படின்னு இருக்கு. இதுல நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாகவும் வருமொழியினுடைய முதல் எழுத்துமே உங்களுக்கு மெய்யெழுத்தாகவும் இருக்கு. ஓகேங்களா? அப்ப ம அப்படிங்கிறத இம் பிளஸ் அ அப்படின்னு பிரிச்சோம்னா வருமொழியினுடைய முதல் எழுத்தும் மெய்யெழுத்தாக இருக்கு. அப்ப 2 இடங்களிலும் மெய்யெழுத்து வந்தது அப்படின்னா அந்த எழுத்துக்கள் வந்துட்டு இயல்பாகவே புணரும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு விதி 2. இப்ப விதி 3 பார்த்தோம் அப்படின்னா தனிக்குறில் முன்னொற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த கண் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க. க அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு குறில் எழுத்து, அதுவும் தனி குறில் எழுத்து. முன்னாடி வந்துட்டு நமக்கு எந்த எழுத்துக்களுமே இல்லை, தனி குறிலெழுத்தை தொடர்ந்து நமக்கு மெய்யெழுத்து வந்திருக்கு. வருமொழியிலும் வந்துட்டு நமக்கு ஆன் சொல்லக்கூடிய உயிரெழுத்து வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தனி குறிலெழுத்தை தொடர்ந்து மெய்யெழுத்து வந்து வருமொழியில் நமக்கு உயிரெழுத்து வந்தது அப்படின்னா இந்த மெய்யெழுத்துங்கிறது இரட்டும். ஓகேங்களா? அதாவது இப்ப கண் பிளஸ் இன் பிளஸ் அழகு அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல
இந்த இன் பிளஸ் அழகு அப்படிங்கிறது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி ந அப்படின்னு திரிந்து நமக்கு கண்ணழகு அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்ப அடுத்து எக்ஸாம்பிள் பாருங்க. கல் பிளஸ் அணை அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த கல் பிளஸ் அணையில க அப்படிங்கிறது குறிலெழுத்து, தனி குறிலெழுத்து. அதை தொடர்ந்து நமக்கு மெய்யெழுத்து வந்திருக்கு. வருமொழியில வந்துட்டு உங்களுக்கு நம்மளுக்கு உயிரெழுத்து வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த மெய்யெழுத்துங்கிறது இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி கல் பிளஸ் இல் பிளஸ் அணை அப்படின்னு வந்து கல்லணை அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்ட் 1 வீடியோல ஒரு சில விதிகள் பார்த்திருக்கோம். அது இன்னும் வந்துட்டு நமக்கு ஒரு சில விதிகள் இருக்கு. அதை வந்து பார்ட் 2 வீடியோல பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.